வளர்ந்து கெட்ட ஒருத்தர் இருக்கான் விஜய் கட்சியில ஆதவ அர்ஜுன் சொல்லிட்டு நேத்து வந்து நம்ம முதல்வரை பார்த்து ஒரு தவறான வார்த்தையா சொல்லி பேசுறான். எங்க தலைவர் அவர்கள் எங்களை கண்ணியமாகவும் நாகரிகம் நடக்க சொல்லி இருக்கிறார். இல்லை என்றால் உங்களை போன்ற ஆட்கள் நடமாட முடியாது. இங்க கரூர்ல 41 பேர் இறந்தாங்க. நீங்களா யோசிச்சு பாருங்க. நம்மளுடைய மீட்டிங்க்கு வராங்க, யாருக்கா அடிபட்டனா நம்ம எப்படி பதறி போய் போவோம். அவங்கள பார்க்க வந்த கூட்டம் 41 பேர் இறந்து போயிட்டாங்க. அத பத்தி கவலைப்படாம அவரோட தலைவர் தான் ஓட்டாரு. ஏயா நீங்களே என்ன பண்றீங்க? அவர் வந்தா கூட்டம் சரண்டீங்க. ஓடி ஒளிஞ்சிட்டு ஒரு மாசம் கழிச்சு வெளில வந்து பேசுறவங்க துப்பு இருக்கா? இந்த முட்டாள் தான் ஐடியா கொடுக்குது. சுப்ரீம் கோர்ட்ல போய் சிபிஐ ஃபைல் பண்ணுவோம், சிபிஐ கேட்போம். இப்போ கட்சியை அடமான வைக்க போயிருக்காங்க. நேத்து கேக்குறாரு ஒண்டி ஒண்டி வா கொள்கையை பத்தி பேசுறானே. ஏயா நான் ஒரு சாதாரண தொண்டை, நீங்க என்கிட்ட பேசும்போது எங்க கட்சி தலைவர் இல்ல உங்க கட்சி கொள்கை தலைவரை பத்தி பேசுறாவா? யாரை பத்தி வேணா பேசுறாவா? உன்னுடைய அலுவலகம் வாய்ஸ் ஆஃப் கமெண்ட் வர இல்ல உன் படையூருக்கே வர வா. என்ன மாதிரி சாதாரண தொண்டை ஜெயிச்சிரு. ஆதவ அர்ஜுனா முட்டாள் சொன்ன முதல் போய் எங்க தலைவர் எம்ஜிஆரை போல் ஆட்சி அமைப்பார்கள். எம்ஜிஆர் அவர்கள் திராவிட முன்னேற்ற காலத்துல 18 வருஷம் உழைச்சி திராவிட முன்னேற்ற மேடை ஏறி அண்ணாவர கொள்கையை மேடை ஏறி பேசி அதுக்கப்புறம் அவரோட பல ஆட்களை அழைத்து சென்றுதான் 18 வருஷம் கழிச்சுதான் அவர் ஆட்சி அமைச்சாரு. முட்டாள் உங்களை மாதிரி வீட்டுல படுத்திருந்து ஆரம்பிக்கல முட்டாள். அதாவது திராவிட முன்னேற்ற கழகம் 2 முறை ஆட்சிக்கு வந்ததே இல்லைன்னு பேரறிஞர் அண்ணாக்கு அப்புறம் நம்ம முத்தமிழர் கலைஞர் அவர்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு 2வது வரை முதல்வர் முட்டாள். கூகுளை படிக்காம புத்தகத்தை படி. அரசியல் விட்டு விலகுறாரா? ஏம்பா நீ எங்க அரசியல் இருந்த? நீ ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட். நீ கொடி கட்டியா, மேடை போட்டியா, போஸ்ட் அடிச்சியா, பேனர் அடிச்சியா, உடைச்சியா அடினா? 4 கட்சிக்கு போன நீ இவ்வளவு பேசும்போது எங்களுக்கு மனம் வெந்து போகிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாபெரும் இயக்கத்தின் தலைவர் அண்ணன் மு க ஸ்டாலின் அவர்களின் பிறந்தநாள் விழா அதாவது இன்னும் 2-3 நாட்களில் தேர்தல் வரவிருக்கிறது. பதவி ஏற்கும் பொழுது கழக தலைவர் மிக பெரும் நிதி நெருக்கடி, 10 ஆண்டு காலம் அடிமை அதிமுக ஆட்சி அனைத்து துறைகளிலும் ஊழலை செய்துவிட்டு காலியான கஜானாவை விட்டு சென்றது. அப்படிப்பட்ட நிதி நெருக்கடியில் கொரோனா பேரிடர் வேற ஒரு நாளைக்கு 30,000-40,000 பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. நீங்க பாத்தீங்க வச்சீங்களேன், 2020 கொரோனா வந்தது. எல்லா துறையிலும் ஊழல் பண்ணாங்கல்ல. கொரோனால வந்த பேஷண்ட் போடுற பிபிடி கிட்டு, சாப்பாடு, மாஸ்க் எல்லா துறையிலும் ஊழல் செய்த ஒரு கேவலமான ஆட்சியை நடத்தி முடித்துவிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விட்டு சென்றார். அப்படிப்பட்ட நெருக்கடியான சூழலில் பதவியேற்றுக் கொண்டு கழக தலைவர் அவர்கள் மகளிர் விடியல் பயணம் என்று முத்தான திட்டத்தை கொண்டு வந்தார். ஒரு நாளைக்கு 27 லட்சம் விடியல் பயணங்கள் நடைபெறுகிறது. மகளிர் உரிமை தொகை 1,31,00,000 மகளிர்களுக்கு மாதம் 1000 ரூபாய். புதுமை பெண் திட்டம் மூலமாக 4 லட்சம் மாணவிகள் பயன்பெறுகிறார்கள். தமிழ் புதல்வர் திட்டமாக 4.25 லட்சம் மாணவர்கள் பயன்பெறுகிறார்கள். நான் முதல்வர் திட்டம் மூலமாக வருடத்துக்கு 10 லட்சம் மாணவர்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சி அளிக்கப்பட்டு இப்போது கூட பாத்தீங்க 60 பேர் ஐஏஎஸ் எக்ஸாம் தேர்வு. அதுல 56 பேர் நம்ம தமிழக அரசு நடத்திய நான் முதல் திட்டத்தில் தேர்ச்சி பெற்றவங்க தான். இப்படிப்பட்ட முத்தான திட்டத்தை தொடர்ந்து வழங்கிக் கொண்டிருக்கும் முதல்வருக்கு எடப்பாடி போன்ற அடிமை ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கும் இப்போ பாசிச பாஜக ஆட்சியோட கூட்டணி வச்சு 2024 நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணி வச்சாங்க. என்ன சொல்லி கூட்டணி வளர்ந்து கேட்டீங்கன்னா, நாங்க ஜெயக்குமார் போன்ற ஆட்கள் பாத்தீங்க வச்சுங்களேன், எங்களுக்கு வந்து பிஜேபியோட சேர்ந்து சிறுபான்மையர் ஓட்டு போச்சு, நான் தோக்கக்கூடிய ஆளே கிடையாது, நான் தோத்ததுக்கு காரணம் இப்படி மதவாத சக்திகளை கூட இருந்தது நல்லாண்டாரு. அடுத்த 6ஆம் மாசத்துல கூட்டணி. எடப்பாடி பழனிசாமியோட உறவினர் ராஜேந்திரன் வீட்டில் சிபிஐ ரைடு வருது. அவருடைய மகன் மித்துன் சம்பந்தப்பட்டமாக பத்திரங்கள் எடுக்கப்படுகிறது. அடுத்த 6வது நாளே டெல்லிக்கு 4 வாகனம் ஏற்றுக்கொண்டு சென்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட்டணி வைத்தார். அடிமை ஆட்சியை தொடர வேண்டுமா, இல்ல மக்களுக்காக தினம் தினம் உழைத்துக் கொண்டிருக்கும் அண்ணன் மு க ஸ்டாலின் ஆட்சி தொடர வேண்டும் என்று நீங்கள் முடிவெடுத்துக் கொண்டு, இன்னும் ஒரு சின்ன தகவல், ஒரே மனசு கஷ்டம் இருந்தால ஒரு வளர்ந்து கெட்ட ஒருத்தர் இருக்கான் விஜய் கட்சியில ஆதவ அர்ஜுன் சொல்லிட்டு நேத்து வந்து நம்ம முதல்வரை பார்த்து ஒரு தவறான வார்த்தையா சொல்லி பேசுறான். எங்க தலைவர் அவர்கள்
எங்களை கண்ணியமாகவும் நாகரிகத்தில் நடக்க சொல்லியிருக்கிறார். இல்லை என்றால் உங்களை போன்ற ஆட்கள் நடமாட முடியாது. அந்த முட்டாள் எப்போது ஒரு பொய்ய சொல்லுவான். ஆதவ அர்ஜுனா முட்டாள் சொன்ன முதல் பொய், எங்க தலைவர் எம்ஜிஆரை போல் ஆட்சி அமைப்பார் என்று. எம்ஜிஆர் அவர்கள் திராவிட முன்னேற்ற காலத்தில் 18 வருஷம் உழைச்சி திராவிட முன்னேற்ற மேடை ஏறி அண்ணாவோட கொள்கையை மேடை ஏறி பேசி அதுக்கப்புறம் அவரோட பல ஆட்களை அழைத்து சென்றுதான் அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொருளாளர், சட்டமன்ற உறுப்பினர். 18 வருஷம் கழிச்சுதான் அவர் ஆட்சி அமைச்சாரு. முட்டாள், உங்களை மாதிரி வீட்டில் படுத்திருந்து ஆரம்பிக்கல முட்டாள். ரெண்டாவது சொல்லுவான், அந்த முட்டாள் சொல்லுவான், அதாவது திராவிட முன்னேற்ற கழகம் 2 முறை ஆட்சிக்கு வந்ததே இல்லைன்னு. பேரறிஞர் அண்ணாக்கு அப்புறம் நம்ம முத்தமிழர் கலைஞர் அவர்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு 2வது வரை முதல்வர் முட்டாள். கூகுளை படிக்காம புத்தகத்தை படி. அடுத்து வந்து முட்டாள் ஒரு வேலையை பண்ணலாம். இங்க கரூர்ல 41 பேர் இறந்தாங்க. நீங்களா யோசிச்சு பாருங்க. நம்மளுடைய மீட்டிங்கு வராங்க, யாருக்கா அடிபட்டனா நம்ம எப்படி பதறி போய் போவோம். அவங்கள பார்க்க வந்த கூட்டம் 41 பேர் இறந்து போயிட்டாங்க. அதை பத்தி கவலைப்படாம அவரோட தலைவர் தான் ஓட்டாரு. ஏயா நீங்களா என்ன பண்றீங்க? அவர் வந்தா கூட்டம் சரிங்க ஓடி ஒளிஞ்சிட்டு 1 மாசம் கழிச்சு வெளில வந்து பேசுறவங்க துப்பு இருக்கா? ஏயா ஒழுங்கா அந்த முட்டாளே திராவிட முன்னேற்ற கழக அண்ணன் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் சொன்னாரு, எஸ்ஐடி ஒன்று ஃபார்ம் பண்ணாரு. எடுத்தவொடனே அந்த தலைவர் வந்து யாரும் மொழி குற்றம் சாட்டி பேசல. எஸ்ஐடி ஒன்று ஃபார்ம் பண்ணி முறையான விசாரணை செஞ்சு நடவடிக்கை எடுக்கணும்னு சொன்னாரு. இந்த முட்டாள் தான் ஐடியா கொடுக்குது. சுப்ரீம் கோர்ட்ல போய் சிபிஐ ஃபைல் பண்ணுவோம், சிபிஐ கேட்போன்னு இப்போ கட்சியை அடமான வைக்க போயிருக்காங்க. இந்த முட்டாள் நீ வந்து எங்க திராவிட முன்னேற்ற கழக தலைவரோட துணை முதல்வர், நீ வந்து நேற்று கேட்கிறாரு ஒண்டிக்கு ஒண்டி வா கொள்கையை பத்தி பேசுறானு. ஏயா நான் ஒரு சாதாரண தொண்டை, நீ என்கிட்ட பேசும்போது எங்க கட்சி தலைவர் இல்ல, உங்க கட்சி கொள்கை தலைவரை பத்தி பேசுறாவா, யாரை பத்தி வேணா பேசுறாவா, உன்னுடைய அலுவலகம் வாய்ஸ் ஆஃப் கமெண்ட் வர இல்ல உன் படையூருக்கே வர வா, என்ன மாதிரி சாதனை தொண்டை ஜெயிச்சிரு. நீ வந்து அரசியல் விட்டு விலகிறாரா ஜெயிச்சா? ஏம்பா நீ எங்க அரசியல் இருந்த? நீ ஏன் ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட்? நீ கொடி கட்டியா, மேடை போட்டியா, போஸ்ட் அடிச்சியா, பேனர் அடிச்சியா, உடச்சியா அடிலாம் 4 கட்சிக்கு போன நீ இவ்வளவு பேசும்போது எங்களுக்கு மனம் வெந்து போகிறது. 2026 நாங்கள் தான் ஆட்சி அமைப்போம். பெருவாரியாக மக்கள் தினம் தினம் திராவிட முன்னேற்ற கழகர் அனைத்து இல்லங்களிலும் திட்டங்களின் மூலம் நுழைந்திருக்கிறார். எப்படி 2024 40 ஜெயித்தோமோ அதே போல் 2026 200 தொகுதிக்கு போல் வெற்றி பெற்று ஆட்சி அமைப்பு தெரிந்து கொண்டு இப்படிப்பட்ட சிறப்பான கூட்டத்தை ஏற்பாடு செய்த அருமை சகோதரர் எம். பிரபாகர் அவர்களை வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.